இமயமலையின் அமைதியில் ஒரு தாய் இன்னும் காத்திருக்கிறாள். அவள் பெயர் ரேணுகா. அவள் காத்திருப்பது தனது மகன் பரசுராமா. அன்பு அழிவதில்லை. அது காலத்தை தாண்டி மீண்டும் சந்திக்கும். ஹிமாச்சலத்தின் மலைகள் சாட்சியாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் தேவுதன ஏகாதசியன்று ஒரு தெய்வீக சந்திப்பு நிகழ்கிறது. அது ஒரு விழா அல்ல, அது ஒரு உணர்வு. ரேணுகா ஏரியின் நீர் மெதுவாக அலைமோதுகிறது. அந்த அலைகள் சொல்லும் கதை, தாயின் அன்பு எப்போதும் உயிருடன் இருக்கிறது. ஒரு காலத்தில் முனிவர் ஜமதக்னி தவம் செய்த இந்த நிலம் அரசன் கர்த்தவீரிய அர்ஜுனாவின் அகந்தையைக் கண்டது. அநீதியின் தீ எரிந்தது. தந்தை உயிரிழந்தார். தாய் துயரில் நீரில் மூழ்கினார். ஆனால் அன்பு மரணத்தை வெல்லும். பரசுராமன் கோபத்தில் போரிட்டார். ஆனால் அவரது இதயத்தில் இருந்தது பழி அல்ல, அது தாயின் நினைவு. அநீதி வீழ்ந்தது. தர்மம் எழுந்தது. யோக சக்தியால் தாய் மீண்டும் உயிர்த்தெழுந்தாள். அந்த நாளில் அவள் கூறினாள், மகனே, ஒவ்வொரு ஆண்டும் நான் உன்னை பார்க்க வருவேன். அதுவே இன்று ரேணுகா மேளா. 5 நாள் திருவிழா. கிராம தெய்வங்கள் பல்லக்கில் வருகை தருகின்றன. மலைகள் முழங்குகின்றன. தாய் அன்பே உயர்ந்த தெய்வம். ஒரு மகன் உலகை வெல்லலாம், ஆனால் ஒரு தாயின் இதயத்தையே தான் அவன் வீடு. இமயமலையின் மடியில் இன்று கூட ஒரு தாய் தனது மகனை சந்திக்க வருகிறாள். ஓம் நம சிவாய. வாழ்க்கை நல்லது. அது அன்பால் நிறைந்ததாக இருக்கட்டும்.